கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இன்னும் விலகுதுன்னு சொல்லுவேன். 23, 24 மாதிரி 25 இல்லை. 25 ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக செஞ்சில்ல. ஆனால் 2026 ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க, இனிமேல் நான் பழைய மாதிரி ஆயிடுவேங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனி விலகி 8 மாதங்களுக்கு மேலாகியும் நல்லது நடக்கவில்லையே, வேலை கிடைக்கலையே, திருமணமாகலையே, செட்டில் ஆகலையே, அம்மா சரியில்லையே, அப்பா சரியில்லையே, கணவன் சரியில்லையே, குடும்பம் சரியில்லையே, புள்ள சரியில்லையே, நான் எதுக்குத்தான் பிறந்தனோ தெரியலையே, இந்த மாதிரி கஷ்டத்தை 3-4 வருஷமாக வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் பொறுங்கள் பொறுங்கள் பொறுங்கள், கடவுள் பரம்பொருள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது மாதிரியான நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. முதல் 5 மாதங்களுக்குள்ளாகவே எல்லாம் ஓரளவிற்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல வேலை கிடைச்சிரும், கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கல்வி உண்டு. குறிப்பாக கும்பராசிக்கார மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பலன் சொல்கிறேன். இந்த 2026 வரக்கூடிய +2 10th எல்லாத்துலேயும் நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட 10 மார்க் அதிகமாக எடுப்பீங்க. நீட்டில் 2 வருஷமாக சக்ஸஸ் ஆகாத மாணவ கண்மணிகள் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் எடுத்து நீங்கள் நினச்ச மாதிரியான கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.